சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு, கிரகநிலை அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு, இதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. இதன் மூலம் என்ன அமைப்புகள் உருவாகும், என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்க போகுது, எதில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும், அதாவது இந்த திருவோணம், அவிட்டம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே நன்றி மறவாத மனம் படித்தவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இயல்பிலேயே இருக்கும். எப்பொழுதுமே நீதி நேர்மை தவறாம செயல்படக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. ராசிகள்லேயே அதிகமான ஒரு புகழ் வெளிச்சம் இல்லாத ராசி, பகட்டு இல்லாத ராசி இந்த மகர ராசி. ஆட்டுத்தலையும் மீன் போன்ற ஒரு உரலமைப்பையும் கொண்டிருக்கும். மகரம் ராசிக்கு ஒரு நில ராசியாக இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செய்வீங்க. சூழலுக்கு ஏற்ப பொருந்தக்கூடிய தன்மை இருக்கும். சகிப்புத்தன்மை நிறைஞ்சவங்களாகவும் ரொம்பவுமே சீரான ஒழுக்கம் நிறைந்த நபர்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு அர்ப்பணிப்பு உங்ககிட்ட இருக்கும். மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் மீதும் ரொம்பவுமே அன்பும் பண்பும் கொண்டவங்களா இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உயர்வுக்குமே பாடுபடக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் மகர ராசி இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே ஆழமான உண்மையான அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்தில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, அந்த விஷயத்துலேருந்து பின் வாங்கவே மாட்டீங்க. மகர ராசிக்காரங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் தைரியசாலிகளாகவும் உறுதியானவங்களாகவும் இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வரக்கூடிய எப்பேற்பட்ட சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். சவாலை கண்டுலாம் நீங்கள் பயந்துக்கவே மாட்டீங்க. கடினமாக உழைச்சி முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பீங்க. அர்ப்பணிப்போடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களா தீர்வு காண்பீங்க. வாழ்க்கையை ரொம்பவுமே சிறப்பாக வழிநடத்தக்கூடிய திறமை கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறணும், நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதி யார்? சனி பகவான். சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில் செஞ்சால் சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற முடியும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக இருக்குது. புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட்டால் சிறப்பான உயர்வு, முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை பெற முடியும். அப்படி பண்ண முடியாதவங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். அப்படி வழிபாடு செய்யும் போது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினைச்ச நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் கிடைக்கும். பெருமாளின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க பாருங்களேன், அந்த நல்ல விஷயம் நடக்கும், நன்மை பிறக்கும். இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேர வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். மகர ராசி அன்பர்கள் பெருமாளின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அதுவும் இந்த புரட்டாசி ரொம்பவும் சிறப்பான புரட்டாசியாக இருக்குது. சனிக்கிழமையில் விரத வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட ஜாதக நிலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து ராகு பகவானும் இணைஞ்சிருக்கிறாரு. இதே நேரத்தில் பாருங்க, அஷ்டமத்தில் சுக்கிரனோட கேது பகவான் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த கிரக அமைப்புகள் பார்த்தா அவ்வளவு நல்லது இல்லைங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணற்ற தடையும் தாமதத்தையும் கொடுக்கும். எதிலுமே ஈடுபாடு இல்லாமல் மனம் கொஞ்சம் அலைப்பாயிடலாம். அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்கிட்ட உதவி பெறுவதில் இருந்த விஷயம் தாமதத்தை தரும். குருவின் அதிசார பயிற்சிக்கு பிறகு இந்த நெருக்கடி எல்லாமே மாறும், நிம்மதி பிறக்கும். துலாம் ராசிக்கு புதன் வரும் பொழுது உங்களுக்கு 13ஆம் தேதி
இந்த வாய்ப்பு நடக்கும். உங்கள் ராசிக்கு 6, 9ஆம் இடத்துக்கு தான் இந்த அதிபதி புதன். அவர் துலாம் ராசிக்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழில் சாணம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதிய பங்குதாரரை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற யோசனை வரும். அவங்களால ஏற்பட்ட தொல்லை தீரும். புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூடுதல் பொறுப்பும் அதற்கேற்ற விதம் சம்பள உயர்வும் கிடைக்கும். இடம், பூமி விற்பனை லாபத்தை கொடுக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. இந்த மாதம் பாருங்க, வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு. கடகராசிக்கு குரு வரும் பொழுது, அதாவது 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக வராரு. அங்கே செல்லக்கூடிய அவர் அங்கே உச்சமும் பெறார். உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் குரு. அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறது மிகவும் ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு. 7 சனி நடந்தாலும் சரி, கூடவே குருவின் பார்வை இருக்குதா, நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரும். முயற்சிகள் வெற்றியடையும். குரு பகவானை நீங்கள் வழிபடுறதுமே நன்மையை பெற முடியும். சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுனால இந்த மாதம் கல்யாண வாய்ப்பு கைகூடும். கடமையை செய்யுங்க, வெற்றி உண்டாகும். கடமையை செவ்வனே செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரும். இடம், பூமி வாங்கும் யோகம் இருக்கு. விலகி சென்ற சொந்தம் விரும்பி வந்து சேரும். தொழில் சிறப்பாக நடக்கும். என்னதான் இருந்தாலும் 7 சனி நடக்கிறதுனால திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். கும்பராசியில சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சனியே இருக்கிறாரு. அவர் வக்கரம் பெறக்கூடிய இந்த நேரம் ஆரோக்கியத்தில் சீர்கேடு வரலாம். அதனால தான் முதையே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னோம். சின்ன சின்ன மருத்துவ செலவு கூட வரலாம். முடிஞ்சு போன குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். இந்த ஒரு சனி வக்கரம் இருக்கிற அமைப்புகளில் மட்டும் நீங்கள் கவனமாக நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் வரலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திடீரென பொறுப்பு மாற்றம் வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் கலந்த நிலை இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் பதற்றப்படாதீங்க. கலைஞர்களுக்கு முயற்சி தேவைப்படுது. மாணவிகளுக்கு மறதி வரலாம், கவனமாக இருங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை சேரும். பயணத்தால் விரயம் வரலாம். நிதானமாக யோசித்து சிந்திச்சு முடிவெடுங்க. எல்லாமே நல்லதாக நீங்கள் மாற்றிக்க முடியும். பெருமாளின் அருள் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சுப செலவு கொஞ்சம் வரும். நெருக்கமானவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வாகனத்தை பயன்படுத்தும் போது மட்டும் கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். திடீர் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. தொழில் தொடர்பான பயணம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் சொல்கிற பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிங்க. வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி வரணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். கோபத்தை குறைச்சிக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த உதவி ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து சேரும். பணவரத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் வகையில் தான் இருக்குது. காரிய தடங்கள் வரலாம், கவனமாக நீங்கள் இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெறணும்னா கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்யணும். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் தொல்லை உங்களை விட்டு நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக வச்சு செயல்படுங்க. நன்மைகளை பெற முடியும். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். காரியத்தடை உங்களை விட்டு நீங்கிடும். மனதில் ஏதாவது கவலை மட்டும் அவ்வப்போ வந்து போகும். இது கொஞ்சம் பய உணர்வை கொடுக்கும். இதனால் தூக்கம் கூட குறையலாம். தேவையில்லாத மனக்குழப்பத்தை போட்டு மனசில் போட்டு நீங்கள் கவலையை ஏற்படுத்திக்காதீங்க. நிதானமாக கவனமாக செயல்படுங்க. நல்லது நடக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். அடுத்தவங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பகை ஏற்படாமல் இந்த மாதம் பார்த்துக்கோங்க. கவனமாக இருங்க. நன்மை பிறக்கும். நல்லது உண்டாகும். பேச்சில் நிதானத்தை செயல்படுத்துங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக கூட இருக்கும். உங்களோட பொருட்களை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு காரிய தடைகளை திடீர்னு சந்திக்கிற மாதிரி இருக்கும். காரிய தடைகள் ஏற்படக்கூடாதுன்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அலுவலக பணிகளில் இருந்த தடை தாமதம் நீங்கும். மெதுவாக நடக்கும், ஆனால் சீராக நடக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில பெருமாளை மனமாற மகர ராசி அன்பர்கள் வழிபாடு செஞ்சா நன்மைகளை பெருமாளும் பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சவங்களா இருந்தா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க.
இல்லை இந்த புரட்டாசியில் நீங்கள் திருப்பதி போகிறவங்களா இருந்தாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். மகர ராசி அன்பர்கள் முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.